மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது. வேற எதுவும் வேலை இருக்காக்கா? இருந்தா சொல்லிடுங்க, நான் பண்ணிடுறேன். இவன் வேற என்ன இப்ப என்ன நடக்கும் ராணி? சிஎம் வேற இவ எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீரா சும்மாவே ஆடுவா. அவரு வேற சலங்கையை கட்டி விட்டுருக்காரு. அவ வந்து முதல்ல என்னதான் காலி பண்ணுவா. நீயாவது பரவாயில்ல, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஒன்னு போய் நம்பணும் பாரு, இப்படி ஏமாத்திட்டியே. ஏய் நிறுத்து. என்ன நான் தோத்துட்டேன்னு குத்தி காட்டுறியா? இல்ல ராணி, பிரச்சனை. இத பாரு, பிரச்சனை என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உனக்கு ஆபத்து வராம நான் சேஃப்டி பண்றேன். சும்மா புலம்பி தள்ளாது. நான் அடிக்க வந்தது ஒரு எலின்னு நினைச்சேன், ஆனா அது ஒரு யானை. சும்மாலாம் அடிக்க முடியாது. சந்தர்ப்பம் பார்த்து அவ தலை மேல ஏறி அவ யோசிக்காத நேரம் பார்த்து அடிக்கணும். அதான் நான் சொல்றேன், அவளோட எமோஷன்ல விளையாடு. அவ மனச படிச்சிரு. அப்பதான் அவளை நம்ம பலவீனப்படுத்த முடியும். நீ அதுக்கான வேலையை பாரு. பரவாயில்ல, கொஞ்சம் சவுண்ட் ஏத்துன உடனே கபோர்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்களே. ஆமா, இவ்வளவு இடம் இருக்கே. இந்த கேப் எல்லாமே என் மாமா ராகவன் தான் நிரப்பணும். அவர் ஆசையா எடுத்து கொடுக்கிற ஒவ்வொரு புடவையா அடுக்கி அடுக்கி இந்த கேப் ஃபுல்லா ஃபில் பண்ணணும். மாமா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன் மாமா, உங்க முன்னாள் மனைவி அவங்க போட்டோ பார்த்தேன். அவங்கள விட நான் எந்த விதத்துல குறைச்சவ? எத்தனை நாள் என்ன திரும்பி பார்க்காமலே இருப்பீங்க மாமா. நீங்க இப்படி விலைக்கு விலைக்கு போறது எனக்கு பிடிக்கல மாமா. சீக்கிரமே கண்மணி மேல வச்சிருந்த அந்த மொத்த லவ்வையும் என்கிட்ட காட்டுங்க. இவன் எதுக்கு இப்ப கூப்பிடுறான்? ஹலோ, நான் மூர்த்தி பேசுறேன்க்கா. சொல்லு. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த நம்பர்ல கூப்பிடாதன்னு? நான் உன்னோட இன்னொரு நம்பருக்கு தாங்க அடிச்சேன். அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. 10 தடவைக்கு மேல போன் பண்ணி பார்த்துட்டேன்க்கா. ஆமா ஆமா, அது நான் பெட்டியில மறைச்சு வச்சிருக்கேன். அது சுவிட்ச் ஆஃப் தான் காட்டும். நான் நைட்டு தான் ஆன் பண்ணுவேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, இன்னைக்கு ராத்திரிக்கு 5000 லிட்டர் சாராயம் வேணும்னு ஆர்டர் வந்திருக்கு. பல்க் அமௌண்ட்டுக்கா. அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஐயோ, எல்லா பக்கமும் போலீஸ் கெடுபிடிக்கா. நாம் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சாராயம் காய்ச்சணுமோ ஃபுல்லாக ஆள் போட்டு வச்சிருக்காங்க.
புது ஸ்பாட் தாங்க கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, நம்ம ஆளுங்களை சில பேர் தொழிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறானுங்க. இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக பதம் பார்க்க தெரியல. நீ வந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். சரி, நான் இன்னைக்கு நைட்டு நேரா வரேன். சூப்பர்க்கா. நான் சொல்றேன், அந்த ஸ்பாட் வேலையை ஆரம்பிச்சிரு. சரிக்கா. இந்த நேரத்தில் எங்க பின்வாசல் வழியா போறாங்க? என்னவா இருக்கும்? ஆட்டோ, இவ என்னமோ தப்பு பண்றா. டைம் வேற ஆயிட்டே இருக்கே. ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணே, நீங்க போயிட்டே இருங்க, நான் வழி சொல்றேன். ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. போங்க போங்க. சாவு வீட்டுக்கு வர்றது தான் பின்வாசல் வழியா பதுங்கி பதுங்கி வந்தாளா? ஏதோ தப்பா இருக்கே. சாவு வீட்டுக்கு தான் போறேன்னா சொல்லிட்டே வரலாமே. சின்ன வயசுல டிவி பார்க்க வருவனே, நீ என்ன அன்பா கூப்பிட்டு உட்கார வைப்பியே அத்தை. ஐயோ அத்தை, போயிட்டியே. அவன் இருக்கானா? ஐயோ, பாக்குறானே பாக்குறானே அத்தை. அத்தை அத்தை அத்தை. அத்தை, போயிட்டியா அத்தை? ஐயோ மாமா, மாமா மாமா, உடம்பு பாத்துக்கங்க மாமா. அத்தை செத்து போயிட்டாங்க. போய் தொலைச்சிட்டியாடா? பட ஆக்டிங் முடிஞ்சது அம்மா. என்ன இந்த ராணியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே.